என்னோட ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பரசோட கல்யாணத்துக்கு போயிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்காங்க. அந்த டைம்ல தான் மனோஜுமே வந்துட்டு தன் ஒய்ஃப விட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருக்காங்க. இத பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை கூப்பிட்டு சொல்ல, அண்ணாமலையுமே வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு தானே முக்கியம் விட்றா சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே போயிட்டு நல்லா சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தன் ஒய்ஃப்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு சாப்பாடு எல்லாம் பரிமாறி ஊட்டி எல்லாம் முடிச்சு சந்தோஷமா இருக்காங்க. இப்படி இவங்கலாம் இது பண்ணிட்டு இருக்க முத்து பார்த்தீங்கன்னா, சமையல் வேலையில போய் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க போக. அங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா வராங்க. அவங்கள பார்த்துட்டு முத்து பார்த்தீங்கன்னா, "என்ன கல்யாண மண்டபத்தில பாட்டில் ஏன் போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்க டைம்ல தான் பார்த்தீங்கன்னா அவங்க கையில நகைய பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா, "டேய் நீங்க திருடனுங்களாடா" அப்படின்னு சொல்லி புடிச்சு அடிச்சு மாட்டி விட்டுர்றாங்க. ஆனா இதெல்லாம் தெரியாது. மனோஜ் பார்த்தீங்கன்னா, முத்து கையில பாட்டில் இருக்கிறத பார்த்துட்டு, தான் அப்பா கிட்ட போயிட்டு, "அப்பா அங்கேயும் உன் பையன் வேலைய ஆரம்பிச்சுட்டாப்பா வந்து சாராய பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்ல, "டேய் அவன் அந்த மாரி பண்ற ஆள் இல்ல. உன் கல்யாண வீட்ல அது மாரி பண்ண மாட்டான். அவன் தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுருக்கான். அவன போய் குடிகாரன்னு சொல்ற" அப்படின்னு சொல்ல, "இல்லப்பா அவன் குடிகாரன் தானே. இந்த எங்க திருந்த போறான்" அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா முத்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே திருடன புடிச்சு நல்லா படிச்சதுனால பரசுமே வந்து முத்துவ பாராட்டுறாங்கப்பா. "எப்படியோ கல்யாண வீட்ல திருடு போக இந்த நகைய எப்படியோ கண்டுபிடிச்சிட்டுப்பா. ரொம்ப நன்றிப்பா. திருப்பி திருப்பி நான் உனக்கு எவ்வளோ நன்றி கடன் பட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லி பரசு பார்த்தீங்கன்னா, முத்துவ ரொம்ப பாராட்டுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, தான் அண்ணனே தன்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் வருத்தத்தில இருக்கு. அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, கறிக்கடைக்காரருக்கு இந்த விஷயத்த சொல்ல பரசு. உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவரு சும்மா விடக்கூடாது. வாங்க பாராட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலைலாம் இட்டு வந்து அவங்க 2 பேரும் பாராட்டலாம்னு கூட்டு வர டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, முத்துவ பார்த்து கறிக்கடைக்காரர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங்கா ஆறாரு. "என்ன முத்து நீ இங்க?" அப்படின்னு சொல்லி பதட்டத்திலே கேட்க, "அத நான் கேட்கணும். நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பரசு வந்துட்டு, "இவரு தான்ப்பா மாப்பிள்ளையோட தாய்மாமன். கறிக்கடை வச்சிருக்காரு. நான் சொல்லியிருக்கேன்ல" அப்படின்னு சொல்ல, "ஓ! இவரு தானா அவரு?" அப்படின்னு சொல்லி முத்து நக்கலா கேட்க, "முத்து எதா இருந்தாலும் வந்து அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. இப்ப கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாத" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதுதான் நானும் சொல்றேன். இப்ப கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வேணாம். கல்யாணம் முடியட்டும். நான் உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமாதானம் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலுமே வந்துட்டு கறிக்கடைக்காரருக்கு, "ஐயோ! முத்து பார்த்துட்டானே! என்னடா நடக்க போகுது?" அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டத்திலே இதுக்கு மேல என்ன செய்றதுன்னு தெரியாம அப்படியே பதட்டத்திலே ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.